அடுத்ததாக திறனறிவில் இன்னொரு கேள்வி 1 1/4 1/7 1/10 1/13 அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. இது வந்து என்ன மெத்தட்ல ஃபாலோ பண்றாங்கன்னு பார்ப்போம். 1 1/4 1/7 1/10 அடுத்து 1/13 அடுத்து என்ன அப்படின்னு. இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 1 என்பது முழு எண். அது எப்படி எழுதலாம்? பின்னோடு எழுதுனா 1/1 தான் இருக்கும். 1/1 தான் 1 எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இருக்கிற தொகுதி எல்லாம் 1 தான். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. பகுதி மட்டும் என்ன செஞ்சுட்டாங்க, பகுதியில் மட்டும் 1லேருந்து 4 3 கூட்டிட்டாங்க. அப்புறம் 4லேருந்து 3 கூட்டி 7ன்னு போட்டுட்டாங்க. அப்புறம் 7லேருந்து 3 கூட்டி 10, 10லேருந்து 3 கூட்டி 13. இந்த வரிசையில் 13ஓட 3 கூட்டினா என்ன வரும்? 16. தொகுதியை பொறுத்த வரைக்கும் 1 தான். அப்போ ஆன்சர் வந்து 1/16. ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 1/16. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் தொகுதி அப்படியே தான் 1 தான், பகுதி மட்டும்